ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனலில் இப்படி உட்காந்து பேசியே பல நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இல்லை, கரண்ட்டாக இப்போ என் உடம்புல என்னோட டேஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ தட் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் நான் வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன், எதனால் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி ஆச்சு அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வீட்டில் சிலிண்டர் கிடையாது. நம்ம அம்மா வீட்டிலேருந்து தான் சாப்பாடு, லஞ்சு, டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே வருது. ஸோ அது இல்லாமல் டின்னரும் நம்ம ஸ்கிப் தான் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வெளியே ஃபுட் வாங்கியும் சாப்பிட்டு இருந்தோம். கொஞ்சம் ரொம்ப நாளாக சாப்பிடல. பட் இதுக்கு ப்ரீவியஸாக அடிக்கடிக்கு வெளியே தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பாடு. ஸோ எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, ரோட்டு கடையில், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரில் சிக்கனு அந்த மாதிரி நிறைய நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இதனாலேயோ என்னன்னு தெரில, அது இல்லாமல் நிறைய ஐஸ்கிரீம்ஸு, சுகர்ஸு, அது மாதிரி நிறைய வெயிட் லாஸ் பண்ணிட்டோமே, அப்புறம் என்ன நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு திமிரில் ஆடி ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. நம்ம ஃபுல்லாக ஹோம் ஃபுட்டு தான், அது கரெக்டான ப்ரோட்டீன், ஃபைபர் இருக்க மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம டயட்டுக்கும் வந்தாச்சு. உங்களுக்கு விலாக்ஸாகவும் போட்டுருந்தேன் நான். ஸோ நடுவில் ஒரு 2 வீக்ஸாக கண்டினியூஸாக லெஃப்ட் லோவர் அப்டாமன் சொல்லுவாங்களே, இந்த வயிற்றுக்கு கீழே, அதாவது அந்த சைடில் சரியான வலி. அந்த பெயின் என்னால் டாலரேட்டே பண்ண முடியல. கவுந்தடிச்சு தான் படுத்துட்டு இருந்தேன். கவுந்தடிச்சு இப்படி திரும்பி என்னால் ஒர்க்கும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. இந்த மாதிரி தான் செம்மையாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ 1 வீக் கழிச்சு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு அந்த டைம் பீரியட்ஸ் வர டைமு. ஸோ அதனால் கூட மேபி பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன். அவர் ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், போய் செக்கப் பண்ணலாம், போய் பார்க்கலாம், வா வா அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தார். ஸோ நான் என்ன பண்ணேன், நம்ம சமாளிக்கணும், ஓரளவுக்காக சமாளிக்கணும், இல்லைனா நம்மளை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்ருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் என்னாலே சமாளிக்க முடியல. சமாளிக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்டை சொல்லிட்டேன். அவர் இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், அப்பயே கூப்பிட்ட போய் வந்திருந்தா இவ்வளோ வலி தாங்கி இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ நானுமே எப்படி இந்த வலி இருக்கும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் லோவர் அப்டாமனில் ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பெயின் ஃபுல்லாக ஸ்டிமுலேட் ஆகி பேக், பின்னாடி முதுகெல்லாம் செம்மையாக பெயின் போயிடும். அந்த பெயின், எல்லா பெயினும் சேர்த்து தங்குற மாதிரி இருக்கும். இந்த சைடில் அதில் ரிலாக்ஸாக இருக்கும். பட் இந்த சைடில் இருக்க மசில்ஸ் எல்லாமே செம்ம ஸ்டிஃபியாக பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் போய் யூரினேட் பண்ணாலும் அதே மாதிரி டாய்லெட் போகணும் அப்படின்ற மாதிரி அர்ஜென்சியாக இருக்கும். அதை நம்ம போயிட்டு பாஸ் அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். பட் சில டைம் நான் லைட்டாக ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு செம்மையாக பெயின் இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். அதோடு நான் செத்தண்டா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கும் பெயின். இப்போ 1 வீக்காக இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த 1 வீக்கில் நான் டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுக்கலாம், ஏதோ சூட்டு வலியாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டு நான் டேப்லெட் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை ஃபார்மசியில் கைராசியான ஒரு அண்ணா இருக்கார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி நான் பண்ண தப்பெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்மளும் எல்லாருமே கலந்து வந்திருப்போம். ஸோ நீங்களுமே அப்படி தான் இருந்திருப்பீங்க. நான் பக்கத்தில் போயிட்டு ஒரு டேப்லெட் வாங்கிட்டு ஒரு 2 டேஸ் கொடுத்துருந்தாரு, இது போடுமா சரியாயிடும் அப்படின்ட்டு. ஸோ அதையும் நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு க்யூர் ஆகலை. பெயின் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், அடுத்த ஒரு 3 நாளில் நான் போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கூப்பிட்டு போயிட்டு அவரை. போனதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், இந்த சைடில் வலிக்குதா எல்லாமே கரெக்டாக கேட்டார். அதே மாதிரி உனக்கு மோஷன் வர மாதிரி இருக்கா, மோஷன் சிக்னஸ் இருக்கா அப்படி சொல்லி கேட்டார். நம்மளுக்கு தான் அது பெரிய தலைவலியாச்சு. நம்ம எப்படி பீரியட்ஸ் டைம்லையும் சிக்னஸ் ஆகும், ப்ரெக்னன்சி டைம்லையும் சிக்னஸ் இருந்தது, அந்த மாதிரி எல்லா டைம்லையும் 365 நாள் நம்மளுக்கு அது ஒன்று எப்போவுமே பிரச்சனையாகவே இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் வரும்போது போவே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் நான் மோஷனை பண்ண போக மாட்டேன். ஸோ அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் நம்மளுக்கு கொடுக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி, அதுக்கப்புறமேட்டுக்கா என் ஹஸ்பண்டோட கொலீகு, அவங்க எல்லாருக்குமே இது இப்போ ரீசெண்ட் டேஸில் அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதில் ஆப்ரேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ரீசன் வெளி ஃபுட்டு ஒழுங்காக நம்மளுக்கு இந்த மோஷன் வெளியே நம்ம எடுக்காதது தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
நிறைய பேருக்கு அதான் ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு வந்திருக்கும் அப்பெண்டிக்ஸு, ஸோ அது கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதனால தான் வந்து டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போனால் அவருமே இது மாதிரி பெயின் இருக்குது, உனக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கிறதுனால வந்து மேபி உனக்கு அது கூட இருக்கலாம். என்ன ஒரு இது இருக்குன்னா, உனக்கு வந்து ஒரு அமிபியாட்டிக் இன்ஃபெக்ஷன் இருக்குது உன்னோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எது பார்த்தோன்னே இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அது இல்லாமல் வந்து பல இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றியா, குழம்பு ஏதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றியான்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், அந்த மாதிரிலாம் எதுவும் நான் சாப்பிடல, வீட்டில் கேஸே இல்லை, ஸோ வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை, அம்மா வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ வந்து போயிட்டு நான் வந்து அவர் கொடுத்தாரு இந்த மாதிரி 1 வீக்குக்கு வந்து கம்பல்சரியாக நீ வந்து டேப்லெட் போடணும். அது இல்லாமல் வந்து எனக்கு பெயின் இருக்கும்போது ஃபுல் உடம்புமே வந்து ஹீட்டாக இருக்கும், பாடியே வந்து ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஜுரம் அடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அது கேட்டார். அது ஆமாம் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் அந்த இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, லோக்கல் ஃபிசிஷியன் அவர் வந்து எல்லாத்துக்கும் பார்ப்பார்ல, அந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து ராஜாமணி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனால் அவர் எனக்கு சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி ஸோ வந்து போயிட்டு நான் வந்து எல்லாமே வந்து க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் எல்லா டேப்லெட்டும் வாங்கியாச்சு. எனக்கு வலி வந்து கேட்கணும், எனக்கு வந்து வலி வந்து சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பீரியட்ஸும் வரல. இந்த மீன்வை இந்த டைமில் வந்து எனக்கு 10th வர பீரியட்ஸு, இது 15 வரையும் ஆகிடுச்சு, எனக்கு பீரியட்ஸ் ஆகலை. ஸோ இந்த பெயினும் இருக்குது, என்னன்னு நம்ம நினைக்கிறது என்னடா ஆச்சு. ஆனால் வந்து பீரியட்ஸ் வரலன்றதுலாம் நான் மைண்ட் பண்ணவே இல்லை. பட் வந்து எனக்கு பெயின் வந்து எனக்கு முடிஞ்சிச்சுன்னா போதும், இந்த பெயின் வராமல் இருந்துட்டாலே போதும், நெக்ஸ்ட் மந்த் கூட பீரியட்ஸ் ஆனால் ஆகிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து 10th பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு கரெக்டாக 10th அன்னைக்கு பீரியட்ஸ் ஆகிடும். அப்படி ஆகலை 1 day ஸ்கிப் ஆனாலுமே நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆஃப்டர் மேரேஜ். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. இதுவுமே அப்படி தான், தாரிகா அப்படி தான், நடுவில் ஒரு டிஎன்சி ஆச்சுல அதுவுமே அப்படி தான். 1 day ஸ்கிப் ஆனாலே நான் வந்து அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் இந்த டைம் வந்து எனக்கு அது தோணலை. ஏன்னா நான் ஸ்டெரிலைசேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து இதுக்கெலாம் சான்சஸ் கிடையாது. ஸோ அதனால் அடுத்த மாதம் வந்துட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சைடு வந்து ரிலாக்ஸாக இருக்கேன். ஸோ இந்த பெயின் எனக்கு எப்படியாவது குறையணும், ஒரு வேளை நான் நினச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி அப்பெண்டிக்ஸ் குடலில் ஏதாவது பிரச்சனை அப்படின்ட்டு. இந்த சிம்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கூகுள்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி லெஃப்ட் லோவர் அப்டமனில் பெயினாக இருக்குது, எனக்கு வந்து மோஷன்ஸ் அதுக்கப்புறம் யூரின்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அவனுமே என்ன சொல்லிட்டான், கரெக்டாக வந்து இது வந்து ஏதோ ஒரு குடலில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து அந்த கூகுள் வந்து சொல்லிச்சு. ஸோ அது எல்லாமே சேர்த்து போட்டு மனசு வந்து செம பயம் எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த டாக்டருமே வந்து இன்ஃபெக்ஷன் சொன்னோடனே ஓகே இன்ஃபெக்ஷன் தான், நம்ம வந்து இது மாத்திரைலாம் போட்டால் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி நைட் டேப்லெட் போட்டேன். எனக்கு வந்து பெயின் நல்லாவே கேட்டுச்சு. நான் அன்றைக்கி நைட் நல்லாவே தூங்கினேன். நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு காலையில் அதே மாதிரி நல்லா வந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டேன். மதியானத்துக்கு மேலே அதே மாதிரி பெயின், சரியான பெயின். என்னால் அந்த பெயின் வந்து தாங்கவே முடியல. மறுபடியும் கவுந்து வச்சு படுத்துக்கிட்டு உருண்டு பரண்டு அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ வந்து என்னடா இது 1 வீக் போயிடுச்சு, 1 வீக் போயிட்டு 2 days 3 days ஆகிடுச்சு, 7 to 8 days கிட்டே இதே இடத்துல அதே மாதிரி பெயின் இருக்கே, இது இவ்வளோ டேப்லெட்ஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்து ஃபுல் டோஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன். ஒரு மேபி இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அது க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு மேலே நான் உன்னை வந்து விட மாட்டேன், நீ வந்து நம்ம வந்து ஜென்ரல் ஃபிசிஷியன் தானே பார்த்தேன், நம்ம இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து போய் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷன் கேட்கும். அவங்க எதாவது ஸ்கேன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தா மேபி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம வந்து நம்ம பேச கேட்டோம் சரியாகலை, நம்ம வந்து ஹஸ்பண்ட் பேச கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஓகே நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். ஸோ வந்து என்ன பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் வந்து இதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். பை, ஸ்டே டியூனா இருங்க.